நம் உலகநாயகனும் உதயபாரதியும். இந்த நிகழ்ச்சியில நாம பார்க்க போற படம் என்னன்னா, உலகநாயகன் 42வது நடித்த உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிகள் திரைப்படம் உலகநாயகன் முதலா கதாசிரியரா அறிமுகமான திரைப்படம். ஆர்சி சக்தி சாரும் உலகநாயகன் கமல்ஹாசன் சாரும் இணைந்து இந்த படத்துல ஸ்டோரி ரைட்டரா ஒர்க் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலகநாயகன் இந்த படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் பணியாற்றி இருக்காரு. இந்த உணர்ச்சிகள் திரைப்படம் ஜூன் மாசம் 25ஆம் தேதி 1976 ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தை கமல்ஹாசன் சாரும் ஆர்சி சக்தி சாரும் எழுதி இருக்காங்க. ஆர்சி சக்தி சார் இயக்கி இருக்காரு. இந்த படத்துக்கு ஷாம் இசையமைச்சிருக்காரு. இந்த படத்துல நடிச்ச நடிகர்கள் யாருன்னு பாத்தீங்கன்னா, உலகநாயகன் கமல்ஹாசன் முத்து அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. ஸ்ரீவித்யா அவர்கள் மரகதம் அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. எல் காஞ்சனா அவர்கள் கமலா அப்படிங்கிற கேரக்டர்ல நடிச்சிருக்காங்க. ராம்தாஸ் அவர்கள் பூபதி அப்படின்ற கேரக்டர்ல நடிச்சிருக்காரு. அவர்களோடு இணைந்து லலிதா ஸ்ரீ, மேஜர் சுந்தரராஜன், வி கோபாலகிருஷ்ணன் மற்றும் பலர் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. என்னடா கலப்பிரசவம்? அது அவன் பார்த்த சினிமாவை சொல்றான். இந்த உணர்ச்சிகள் திரைப்படம் இலங்கையில 100 நாள் ஓடி இருக்கு. அது இல்லாம டெல்லியிலயும் 100 நாள் ஓடுனதா சொல்றாங்க. தமிழ்நாட்டுல இந்த படம் நல்ல ஒரு ஹிட்டா இருக்கு. இந்த படம் ராசலீலா அப்படிங்கிற படத்துடைய ஒரிஜினல் வெர்ஷன். அதாவது பாத்தீங்கன்னா, உலகநாயகனை முதல்ல கதாநாயகனா அறிமுகமான படம் எது அப்படின்னு பார்த்தா இந்த உணர்ச்சிகள் படம் தான். ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த படத்தை ரீமேக் பண்ணி எடுத்த ராசலீலா கூட ரிலீஸ் ஆகி 1975 சில்வர் ஜூப்ளி படமாவும் அனைத்து மொழிகள்லயும் 100 நாள் ஓடின படமாவும், அதற்கு பிறகு லேட்டா ரிலீஸ் ஆன இந்த உணர்ச்சிகள் படமும் 100 நாள் ஓடி இருக்கு. ஆனா இந்த படம் எதிர்பார்த்த அளவு ஒரு வெள்ளி விழா ஓடல. அதாவது ராசலீலா படம் வெள்ளி விழா ஓடிச்சு. உணர்ச்சிகள் ஏன் வெள்ளி விழா ஓடல, ஏன் அந்த அளவுக்கு ரீச் ஆகல அப்படின்னு பார்த்தா, இந்த மானங்கெட்ட தமிழ் சினிமா ஆடியன்ஸ் தான். அதாவது பாத்தீங்கன்னா, உணர்ச்சிகள் படத்தை நாங்க பார்க்கும்போது அந்த போஸ்டரா இருக்கட்டும், அந்த படத்துக்குள்ள பத்தி இருக்கிற விமர்சனங்களா இருக்கட்டும், ஏதோ அது ஒரு பிட்டு படம் மாதிரி கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. நாங்க கூட இந்த படத்தை பார்த்தா ரொம்ப அசிங்கமா இருக்கும் போல இருக்கு, ரொம்ப கேவலமா இருக்கும் போல இருக்கு, ஏதாவது வல்கரான சீன்ஸ் வரும், ஆஃப் நியூட் சீன்ஸ் வரும் அப்படின்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா அந்த மாதிரி ஒரு சீன் கூட இந்த படத்துல இல்ல அப்படிங்கிறது தான் குறிப்பிடத்தக்கது. வர ஒரே ஒரு அந்த அபியூஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் வரும். அதாவது கமல் சார் வந்து அந்த பொண்ணு அந்த சீன் மட்டும் தான் கொஞ்சம் இதுவா இருக்கு. ஆனா அதை விட கேவலமா அவுத்து போட்டு ஆடுற மாதிரி நிறைய சீன்ஸ் இப்ப இருக்க கமர்ஷியல் சினிமால இருக்கு. மானங்கெட்டு போன அந்த சீன்ஸையே மானங்கெட்டு போய் உட்கார்ந்து பாக்குற இந்த தமிழ் ஆடியன்ஸ் இந்த மாதிரி உணர்ச்சிகள் மாதிரி படமா இருக்கட்டும், செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால எப்படி அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றான். சொல்ல போனா இது ஒரு செக்ஸ் எஜுகேஷன்னே சொல்லலாம். ஒரு லெசன் மாதிரியான படங்கள். அதாவது சயின்ஸ்ல நாம படிக்கும்போது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் பத்தி நம்ம படிப்போம். அதை பத்தி ஒரு குழந்தைக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கறத விட இந்த மாதிரி படத்தை போட்டு காமிச்சாலே ஸ்கூல் பசங்களா இருக்கட்டும், காலேஜ் பசங்களா இருக்கட்டும், கொஞ்சமாவது கிளியராகவும் இருப்பாங்க. அதாவது அந்த செக்ஷுவல் நாலேஜோட இருப்பாங்க. ஆனா அதெல்லாம் இல்லாம இவங்களுக்கு இருக்க கேவலமான புத்தியை எடுத்துட்டு வந்து கமல் சார் மேல திணிச்சு இந்த படத்தை இப்போ வரைக்கும் எந்த ஆடியன்ஸையும் பார்க்க விடாத பண்ணிட்டானுங்க. It is also a case of congenital heart. ஏற்கனவே இருதயம் பலவீனமாக இருந்திருக்கு. திரைப்படம் ஒரு ஏ படம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்தோட சர்டிபிகேட்ல யூ சர்டிபிகேட் தான் இருக்கு. இந்த உணர்ச்சிகள் படத்துடைய கதையை பத்தி பார்த்தோம்னா, கமல் சார் ஒரு ஜமீன்தார் மாதிரி ஒருத்தர் வீட்டுல சர்வெண்டா இருக்காரு. அதாவது வேலைக்காரனா இருக்காரு. எடுபடி வேலைக்கு அவர் வச்சிருக்காங்க. அந்த வீட்டுல ராம்தாஸ் அவர்கள் தான் ஜமீன்தார் மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்காரு. அவருடைய தங்கச்சியான எல் காஞ்சனா அவர்கள் விடோவா இருக்காங்க. அதாவது சின்ன வயசுல அவங்க கணவனை எழுந்ததுனால அவங்களுக்கு ஒரு வெள்ளை புடவை கட்டி அவங்கள ஒரு மூலையில கிச்சன்ல உட்கார வச்சிடறாங்க. அதாவது காஞ்சனா அவர்கள் வாழ்க்கையில ஏதாவது எதுவுமே பார்க்காம ஒரு விரக்தியில இருக்காங்க. அப்ப அவங்களுக்கு ஒரு பேராறுதலா இருக்கிறது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிம்பிளிட்டான் ஆன கமல் சார். ஏன் ஒரு சிம்பிளிட்டான் அப்படின்னு சொல்றேன்னா, யார் என்ன சொன்னாலும் செஞ்சிடறவங்களதான் ஒரு சிம்பிளிட்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது என்ன சொன்னாலும் செஞ்சிருவாங்க, தவறா ரைட்டா அப்படின்னு பார்க்க மாட்டாங்க. காமன் சென்ஸ் அப்படிங்கிறது பெருசா இல்லாம அவங்க சொல்லிட்டாங்களே நம்ம செஞ்சிடணுமே அப்படின்ற ஒரு கேரக்டர்ல கமல் சார் நடிச்சிருக்காரு. இங்க ஏதாவது வேலை கிடைக்குங்களா? இங்க என்ன கடற்கரையா?
இல்ல இங்க இந்த ஊர்ல ஏதாவது வேலை கிடைக்குங்களா? கமல் சார் வந்து ஒரு ட்ரௌசர் மாட்டிக்கிட்டு அந்த வீட்டுல வேலைக்காரனா இருக்காங்க. அவங்கள பார்த்து காஞ்சனா மேடம் சபலம் அடைகிறாங்க. அவரை சைட் அடிக்கிறாங்க. எங்க போனாலும் பாத்துக்கிட்டே இருக்காங்க. பாத்தீங்கன்னா கமல் சார் தனிமையில இருக்காரு. அந்த நேரம் ஒரு தெருக்கூத்து வேற நடந்துட்டு இருக்கு. கமல் சாரை வந்து இவங்க அபியூஸ் பண்றாங்க. கட்டி பிடிச்சி அந்த இடத்துல சபலம் அடைஞ்சு மேட்டர் நடந்திருக்கு. சோ அப்படி வந்து அந்த சீன் மட்டும் தான் படத்துல வந்து கொஞ்சம் ஒரு லைட்டா இருந்தது. பட் ஆனா அது கூட வந்து வல்கராவோ அசிங்கமாவோ எதுவுமே இல்ல. அடி தங்கைய தங்கைய உந்த மண்டத்தை பக்கத்து கமஞ்சா அடி தங்கைய தங்கைய கமஞ்சா. சோ அது நடந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கமல் சார் அவங்க கொஞ்சம் கொஞ்சமா க்ளோஸ் ஆயிடுறாங்க. அவங்களுக்குள்ள ஒரு ரொமான்டிக் சாங் வருது. காஞ்சனா அவர்கள் கமல் சார் கிட்ட எப்படியாவது என்ன கூட்டிட்டு இந்த ஊர்ல இருந்து ஓடிடு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அதை ஒருத்தன் கிராமத்துல பாத்துறான். போய் ராமதாஸ் அவர்கள் கிட்ட போட்டு கொடுத்துறான். அப்ப அவரு இவங்க கமல் சார் கொலை பண்ணியே தீர்வேன் அப்படின்னு வீட்டுல இருந்து கிளம்பி வராரு. அப்ப கமல் சார் வந்து ஒரு மாமாவோ யாரோ ஒருத்தர் அவர் டேக் கேர் பண்றாங்க. அவரு கல்லாலே அடிச்சு இந்த ஊரை விட்டு ஓடி போயிடுறா, எப்படியாவது ஊரை விட்டு போயிடுறா, போயிச்சுக்கடா அப்படின்னு கல்லால அடிச்சு கமல் சார் திருத்தி விடுறாங்க. கமல் சார் சென்னை எக்மோருக்கு வராரு. சென்னை எக்மோர் ஸ்டேஷனை காமிச்சாங்க. அந்த சீன் பார்க்கிறதுக்கு ரொம்ப காமெடியா இருந்துச்சு. ஓ எக்மோர் இப்படிலாம் இருந்துச்சா அப்படிங்கிற அளவுக்கு சென்னையுடைய அந்த ஓல்டு லுக்கை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. மெட்ராஸ்க்கு வந்த கமல் சார பீச்ல இருக்க ஒரு பெரிய பணக்கார பொம்பளை கூட்டிட்டு போய் அபியூஸ் பண்றாங்க. அதாவது கமல் சார கண்டினியூஸா எல்லா பொண்ணுங்களும் அபியூஸ் பண்றாங்க. பாக்குறதுக்கு நல்லா வெள்ளையாவும் அழகாவும் சின்ன பையனா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அபியூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அந்த பொம்பளை அபியூஸ் பண்றாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்து கமல் சார் ஒரு லாட்ஜ்ல ரூம் பாயா வேலை செய்யறாரு. பாத்தீங்கன்னா அங்கதான் கமல் சார் ஸ்ரீவித்யா மேடம் பாக்குறாரு. ஸ்ரீவித்யா மேடம் பார்த்த உடனே கமல் சாருக்கு ஸ்ரீவித்யா மேடம் ரொம்ப பிடிச்சு போகுது. எப்படியாவது அவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்ல எப்படியாவது அவங்க கூடவே இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாரு. ஆனா கதை வேற மாதிரி போயிட்டு இருக்கு. பாத்து வரக்கூடாது. அப்போ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல ரூம் பாயா இருக்கிற கமல் சார அங்க நிறைய ப்ராஸ்டியூட்லாம் இருக்காங்க. அந்த லாட்ஜே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராஸ்டியூஷன் நடக்குது போல. சோ அங்க இருக்கிற அந்த ப்ராஸ்டியூட்ஸ் எல்லாம் கமல் சார் கிட்ட வா என் கூட கொஞ்ச நேரம் இரு, கொஞ்சமா காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி எல்லா ப்ராஸ்டியூட்டும் கமல் சாரை வந்து அபியூஸ் பண்றாங்க. சரி வா ஒரு விஷயம் சொல்றேன். அட வாயா. சோ அப்படி அந்த ப்ராஸ்டியூட்ஸோட வற்புறுத்தலால உலகநாயகன் செக்ஸுக்கு அடிமையாயிடுறாரு. இதுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன்ல அங்க ரைடு வராங்க. ரைடு வந்தோடனே இவர் என்ன பண்றதுன்னு தெரியாம டக்குன்னு ஓடி போய் ஸ்ரீவித்யாவை காப்பாத்துறாங்க. ஸ்ரீவித்யாவை காப்பாத்துற உடனே ஸ்ரீவித்யா மேடம்க்கு கமல் சார் மேல ஒரு அளவு கடந்த பாசம் வந்துருது. ஆனா அது என்ன பாசம்னு பாத்தீங்கன்னா அவரை தான் தம்பியா நினைக்கிறாங்க. ஆனா கமல் சார் அவங்கள தான் காதலியா நினைக்கிறாரு. சோ இப்படி அந்த ட்ராக் போயிட்டு இருக்கு. என்ன மூஞ்சி அப்படி வச்சுக்கிற? என் டிஃபன் நல்லா இல்லையா இல்ல என் கதை நல்லா இல்லையா? இல்ல கஷ்டப்படாத. கமல் சார் ஸ்ரீவித்யா மேடம் கிட்ட லைட்டா தப்பா நடந்துக்க ட்ரை பண்றாரு. அப்ப ஸ்ரீவித்யா மேடம் கோவப்பட்டு கமல் சாரை பயங்கரமா திட்டுறாங்க. திட்டிட்டு நான் உன்னை தம்பியா நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பயங்கரமா அட்வைஸ் பண்றாங்க. எடுறா கைய, கைய எடுறா. இடையில அந்த ஜமீன்தார் கேரக்டர் இல்லையா ராமதாஸ், அவருடைய சாப்டர் வந்து ஒரு பக்கம் வந்துகிட்டு இருக்கு. அதாவது எப்படி கமல் சாருக்கு எப்படி சீன்ஸ் வருதோ அதுக்கு ஈக்குவலா அந்த பக்கமும் ராமதாஸ் அவர்களுக்கும் சீன்ஸ் வருது. அவருக்கும் படத்துல ஒரு முக்கியமான ரோல் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றோம். அவரு கமல் சார் எப்படியாவது கொலை பண்ணியே தீரணும் அப்படின்னுட்டு தேடி வராரு. கமல் சாரோட பேர் வந்து பாத்தீங்கன்னா முத்துவை தேடி வந்திருக்கான் அவன் அப்படி ஒருத்தர் இருக்கானா அப்படின்னு அவர் எங்க பாரு தேடி தேடி அலையிறாரு. அப்போ அவரு அவங்க ஃப்ரெண்டு வீட்டுல தங்குறாரு. அவங்க ஃப்ரெண்டுடைய மனைவி பாத்தீங்கன்னா இன்னொருத்தரோட இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருக்காங்க அப்படின்னு அந்த கதை போயிட்டு இருக்கு. ஊரறி ஒருத்தருக்கு நான் மனைவியா இருக்கனே. ஒரு சிச்சுவேஷன்ல இப்படி பணக்காரங்களா இருந்து எல்லா சுகங்களும் இருக்கும்போது கூட இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருக்க இந்த பெண்கள் எங்க எந்த சுகத்தையுமே அனுபவிக்காம தனிமையில வாடுற என் தங்கச்சி எங்க, என் தங்கச்சி எவ்வளவு தேவலாமே அப்படின்னு அவருக்கு ஒரு சிச்சுவேஷன்ல புரியுது. அப்படி அவரோட ட்ராக்க வச்சிருக்காங்க. நாகரிக உலகத்துல கற்புங்கிற வார்த்தைக்கு அர்த்தமே இல்லாம போச்சு. இப்படிப்பட்ட உலகத்துல
என் தங்கச்சியோட நியாயமான ஆசை எப்படி தப்பாகும்? போயிட்டு இருந்த ஒரு கதையில பயங்கரமான ட்விஸ்ட் வருது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கமல் சாருக்கு எஸ்டிடி வந்துருது, அதாவது செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ் இருந்தாலும் சாகர அளவுக்கு கொடுமையான டிசீசஸ் கம்மியாயிடுச்சு. ஆனா 1976 இந்த கட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீசஸ், வனரல் டிசீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டிசீசஸ் வந்து வந்த காலம் அது. அந்த செக்ஷுவல் நாலேஜே இல்லாத காலத்துல நிறைய பேர் செத்து போனதை பேசா வச்சு எடுத்த ஒரு உண்மை கதை தான் இது. அப்படி கமல் சாருக்கு ஒரு செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் வந்துருது. உடம்பெல்லாம் சூரி சாரங்க மாதிரி ஏதோ ஒன்று வருது, அவரால் நிக்க கூட முடியல. அப்படி ஒரு சுச்சுவேஷன்ல ஸ்ரீவித்யா மேடம்க்கு இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு போகுது. ரைட்ல இருந்து காப்பாத்தின ஸ்ரீவித்யா மேடம் கமல் சாரை தான் கூடவே வச்சுக்கிறாங்க. ஏன் கூட வச்சுக்கிறாருன்னு பாத்தீங்கன்னா, ராம்தாஸ் அவர்கள் இந்த லாட்ல தான் கமல் சார் இருக்காரு அப்படின்னு கண்டுபிடிச்சு அவரை கொல்ல வர சுச்சுவேஷன் அதுமா பார்த்தா அவர் தப்பிச்சு வந்து ஸ்ரீபிரியா மேடம் கூடவே இருக்காரு அப்படின்னு கதை போயிட்டு இருந்தது. என் உடம்ப வச்சு சம்பாரிச்ச படத்தை எடுத்துட்டு போய் உடம்ப கெடுத்துட்டு வந்துட்டியடா. அப்படி போயிட்டு இருந்த கதையில இந்த மாதிரி கமல் சாருக்கு எஸ்டிடி வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்ரீவித்யா மேடம் அவரை அடிச்சு வீட்டை விட்டு திருத்துறாங்க. அந்த சீன் ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. கமல் சாருடைய ஆக்டிங் வேற லெவல்ல இருந்துச்சு. என்னாலே நல்லது செய்ய முடியும், நானும் ஒருத்தருக்கு நல்ல வாழ்க்கையை கொடுக்க முடியுங்கிறத நிரூபிக்கத்தாண்டா உன்னை தம்பியா ஏத்துக்கிட்டேன். ஒரு சந்தர்ப்பமும் என் கையை விட்டு போயிடுச்சு. ஸ்ரீவித்யா மேடம் காலை பிடிச்சிட்டு என்ன அனுப்பாதீங்க அக்கா அப்படின்னு கெஞ்சுறாரு. அதாவது தான் எத்தனையோ தடவை என்ன அக்காவா கூப்பிடு அப்படின்னு ஸ்ரீவித்யா மேம் சொல்லி இருந்தாலும் கமல் சார் மனசுல அவங்கள நினைச்சிட்டு கூப்பிடாம இருந்தார். தான் வாழ்க்கையை போகும்போது நான் சாக போறேன் அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவங்க கிட்ட கெஞ்சறாரு. அந்த சீனு ரொம்பவே டச்சிங்கா இருந்துச்சு. காலை பிடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. ஆனா ஸ்ரீவித்யா மேடம் அவரை திருத்தி வெளியே தள்ளிடுறாங்க. வீட்டுல உயிரோட இருக்கிறத விட வெளியே போய் செத்து போறதா உனக்கு நல்லது, எனக்கும் நல்லது. கமல் சார் வீட்டை விட்டு வெளியே இருந்துட்டாலும் ஸ்ரீவித்யா மேடம் மேஜர் சுந்தரராஜன் சாருக்கு போன் பண்ணி, அவர் டாக்டரா இருக்காரு, அவரை கமல் சாரை வந்து அட்மிட் பண்ண வச்சுக்கிறாங்க. அந்த ஆஸ்பத்திரியில கமல் சார் கிட்ட மேஜர் சுந்தரராஜன் அவர் ஹிஸ்டரி கேட்கிறாரு. அப்போ கமல் சார் நடந்தது எல்லாமே சொல்றாரு. அந்த சீனை பார்க்கும்போது ஒரு லெசன் மாதிரியே இருக்கு. இப்ப இருக்க பசங்களுக்கு எல்லாமே இந்த படத்தை போட்டு காமிச்சா அவங்களுக்கு நிஜமாலே இது ஒரு லெசன் மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு அந்த சீனை பார்க்கும்போது தெரிஞ்சது. நம்ம பூபதி வீட்டுல வேலை செஞ்ச பையன் தானே, இங்க எப்படி வந்த? இந்த வியாதி எங்க வாங்கின? கமல் சாரை வந்து கொலை பண்ணணும் அப்படின்னு தேடி வந்த அந்த ராம்தாஸ் திரும்பிடுறாரு. அப்புறமா என்ன ஆகிறாரு, தன் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாரு. நீ மாத்திரம் கெட்டிக்காரனா இருந்திருந்தீங்கன்னா அவங்க 2 பேரும் கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணிட்டு எனக்கு இன்விடேஷன் அனுப்பியிருப்பேன். நானும் கமலாவுக்கு என் மகனால கொடுக்க முடியாத வாழ்க்கையை வேற ஒருத்தர் கொடுக்கறான் என்ற பூரிப்புல அங்க வந்து அவங்களை வாழ்த்திருப்பேன். ஆனா என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா கமல் சாரை கடைசியில அவர் பெட்ரிடனா வந்து பாக்குறாரு. சோ எல்லாரும் முன்னிலையிலையும் கமல் சார் எப்படியாவது காப்பாத்தலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்த மேஜர் சுந்தரராஜனுக்கு ஏமாற்றம் தான் அடையுது. கமல் சாருடைய உயிர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ்னால ஹார்ட் ரேட் எல்லாமே குறைஞ்சு போய் இறந்து போயிடுறாரு. அப்படி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்துடைய கீ பாயிண்ட்ஸ் மற்றும் இம்பார்ட்டன்ட் சீன்ஸ் பத்தி பார்த்தோம்னா, உணர்ச்சிகள் படத்துல ஃபர்ஸ்ட் வர சாப்டர் எல்லாமே ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஆனா லாஸ்ட் சாப்டர் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இருந்தாலும் லைட்டா கொஞ்சம் லெசன் எடுக்கிற மாதிரி இருக்கு. ஆனா அது வந்து இந்த படத்துக்கு தேவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இடையில வர சில சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. சொல்லப்போனா ஸ்ரீவித்யா மேமோட கேரக்டர் பேர் வந்து பாத்தீங்கன்னா மரகதம். அந்த கேரக்டருடைய அந்த கேரக்டர் ஆர்க்கா இருக்கட்டும், அவங்களுடைய சீன்ல வர அவங்களுடைய டைலாக் டெலிவரி, அவங்களுடைய பிரசன்டேஷன், அவங்களுடைய எக்ஸ்பிரஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவங்க தன்னை பத்தின சொல்ற கதையா இருக்கட்டும், கமல் சாரை வந்து நீ என் தம்பியா இருக்கணும் அப்படின்ற சொல்ற கதையா இருக்கட்டும், அவங்க கார்ல வரும்போது அதை சொல்லுவாங்க. அந்த சீன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த சமுதாயத்தோட கூட பிறந்தது என் தொழில். இத தொழிலா ஏத்துக்கிட்டவங்கள கூட பிறந்தவங்க கூட ஏத்துக்க மாட்டாங்க. இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய பிளஸ்னே சொல்லுவேன். இந்த படத்தை ஆர்ச்சி சக்தி சார் டைரக்ட் பண்ணிருக்காரு. அவர் பாத்தீங்கன்னா 2 இடத்துல டைரக்ஷனல் டச் வச்சிருக்காரு. அந்த காஞ்சனா அவர்கள் அபியூஸ் பண்ற சீனை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெருக்கூத்த ஓவர்லாப் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த டைரக்ஷனல் டச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியா எங்க நீ சென்றிருந்த இக்கடி சிவஞ்சவன் ராம்தாஸுடைய ஃப்ரெண்டா கோபாலகிருஷ்ணன் அவர்கள் நடிச்சிருக்காரு. அவங்க வைஃப் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு இல்லீகல் கான்டாக்ட் வச்சிருக்க மாதிரி காமிக்கிறாங்க அப்படின்னு நான் ஆல்ரெடி சொன்னேன்.
அவங்க ஒய்ஃபை வந்து அவர் பாத்தீங்கன்னா வான் பண்ணி திட்டி அதுக்கப்புறம் திருத்தி திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க இன்னொருத்தனுடைய அபியூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த சீனை ஒரு கசல் மியூசிக்ல வந்து வச்சு அவர் பார்த்து கதறா மாதிரி வச்சிருப்பாங்க. இந்த டைரக்ஷனல் டச் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா இருந்துச்சு. அதுக்கடுத்து இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த படத்துல எல்லா சீனுமே புதுசா இருந்துச்சு. சொல்ல போனா இப்ப எடுக்கிற படங்கள்ல கூட அந்த அளவுக்கு ஒரு ரியாலிட்டி சீன்ஸா இருக்கட்டும், நியூ சீன்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. கமல் சார் இருக்கட்டும், சுஜாதா இருக்கட்டும், ராமதாஸ் இருக்கட்டும், எல்லாருமே இந்த படத்துல அவங்க ரோலை பக்காவா பண்ணிருக்காங்க. மலரை இழந்தாளே அவள் மனதை இழந்தாளா மனதை கெடுத்தானே. இந்த உணர்ச்சிகள் படத்தில் உலகநாயகன் யார் அப்படின்னு பார்த்தா, உலகநாயகன் இந்த படத்துல ஒரு பயங்கரமான கதாநாயகன் அந்தஸ்து பெற்றிருக்காரு. எந்த ஒரு ஈகோவுமே இல்லாம, எந்த ஒரு கெத்து அப்படிலாம் இல்லாம, ஒரு நேச்சுரலா ஒரு சிம்பிளிடான் எப்படி நடிப்பானோ அந்த மாதிரி இந்த படத்தில் நடிச்சிருக்காரு. ஒரு காமன் சென்ஸே இல்லாத ஒருத்தர், ஒரு வெகுளியான ஒருத்தர், அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல சூப்பரா பண்ணிருக்காரு. அரட்ரவுசரோட அவரு வர சீன் எல்லாமே சும்மா களை கட்டுது. என் முகம்ல ஒரு குத்து குத்திக்கிறேன். சைக்கிள் கொடுத்தா தான் நான் போவேன். அதற்கு பிறகு அவர் திரும்பி வாழணும் அப்படின்னு நினைக்கும் போது உயிர் பிரியறதா இருக்கட்டும், அந்த இடத்துல அவர் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அது இல்லாம இந்த படத்தின் கதாசிரியர் இவரு அப்படின்னு தெரியும் போது தான் நமக்கு தெரியுது இந்த படம் ஏன் இவ்வளவு புதுசா இருக்கு, இவ்வளவு டிஃபரெண்டா இருக்கு. இங்க இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உங்களை பத்தி நல்லா தெரியுமில்ல? தெரியும். ஏன் இல்ல அப்படி இருக்கையில எப்படி மொட்டை மாடியில உட்காந்து கூச்சம் இல்லாம காத்து வாங்கிட்டு இருக்கீங்க? இந்த படத்தை கமல் சாருடைய பழம்பெரும் ரசிகர் கண்ணன் சுப்பையா அவர்கள் வேற ஏதோ ஒரு ஊருக்கு போய் தேடி பிடிச்சு தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்திருக்காரு. அது பார்க்கும்போது எல்லாருமே விட்டு படத்தை பாக்குற மாதிரி இந்த படத்தை பார்க்க வந்திருக்கானுங்க, பார்த்து கலாய்ச்சும் இருக்கானுங்க. ஆனா இந்த படம் ஒரு விட்டு படம் இல்லடா, ஒரு நல்ல படம். இவ்வளவு நல்லவங்களா இருக்கீங்க, நீங்க எப்படி இந்த மாதிரி ஓவராலா இந்த உணர்ச்சிகள் படம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவசியம் ஒருத்தரும் பார்க்க வேண்டிய படம் இந்த உணர்ச்சிகள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அது மட்டும் இல்லாம காலேஜ் பசங்களா இருக்கட்டும், ஸ்கூல் படிக்கிற பசங்க, டீனேஜ் பசங்க இந்த படத்தை அவசியம் பார்த்து எஸ்டிடி உடைய அந்த சிவியாரிட்டியையும் அந்த காம்ப்ளெக்ஸையும் நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். இத்துடன் இந்த உலகநாயகனும் உதயபாரதியும் இந்த நிகழ்ச்சி உலகநாயகனின் 42வது படமான உணர்ச்சிகள் திரைப்படத்தில் நிறைவடைந்து உலகநாயகனின் 43வது படமான குட்டமும் சிக்ஷையும் திரைப்படத்தில் தொடரும். நன்றி, வணக்கம்.